எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம, சுத்தமான வரன் பார்ப்பது எப்படி? அது ஜாதகத்துல தெரியுமா? அதாவது பொதுவா வரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஒரு காலத்தில பெண்கள் தான் ரொம்பவும் கவனமா வரம் அமைக்கணும். ஆண்கள் வந்து சுத்தமா இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து பார்த்து விசாரிச்சு இப்படிலாம் அமைச்சு குடுத்தாங்க. அல்லது ஜோசியர்கிட்ட கேட்டு, இந்த ஜாதகம் சுத்தமா இருக்கா என்ன பாருங்க, அப்படிலாம் கேட்டுலாம் பண்ணுவாங்க. ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில பெண்ணுக்குமே வந்து சுத்தமான பெண்ணான்னு பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. சுத்தமான பெண்ணா அப்படின்னா, பழக்கவழக்கங்கள்ல முக்கியமா மது வகை, பீடி சிகரெட்டு, போதை வஸ்து இவைகள் எல்லாம் பழக்கமா இருக்குதா என்னான்னு பார்க்க சொல்றாங்க. இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பையனோட ஜாதகத்த குடுத்து, இந்த பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணலான்னு கேட்குறாரு. ஜாதகம்லாம் பார்க்குறேன். பார்த்துட்டு, இவனுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. பண்ணா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அவன வந்து கவனிச்சுக்கங்க. எதுவும் பிரச்சனையில சிக்காம பார்த்துக்கணும்னு சொல்றோம். அவர் வந்து எப்படிங்க கல்யாணம் பண்ணாம இருக்க முடியும்? அப்படின்னு கேட்குறாரு. சரி இப்ப வேண்டாங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும். அவனுக்கு சில விஷயங்கள்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாங்கன்றேன். அவர் புரிஞ்சுக்கல. இல்ல சொல்லுங்க பண்ணணும் அப்படின்றார். அப்புறமா ரொம்ப கேட்கும்போது நம்ம சொல்றோம். உங்களுக்கு பெண் பிள்ளை இருக்குதான்னு கேட்குறேன். இல்ல அப்படின்றார். ஒரே ஒரு பையன் தான்ன்றார். ஒருவேளை உங்களுக்கு பெண் குழந்தை இருந்து, அந்த பெண் குழந்தைக்கு உங்க பையன் மாரியான ஒரு வரன் அமைஞ்சா ஒத்துப்பீங்களா நீங்கன்னு கேட்டேன். ஏன் என்ன அப்படின்றார். உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல தெரிஞ்சுட்டே தான் கேட்குறீங்களா? இந்த பையனோட ஜாதகத்துல கேரக்டரைஸ்டா ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்கான். கடுமையான போதைக்கு அடிமையான ஒரு பையனா இருக்கிறான் அவன். சமீபத்தில் கூட கேஸ்ல சிக்கி இருக்கிறான். நீங்க தான் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. அது எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நீங்க வந்து காப்பாத்தி இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா என்ன? ஆமாம் சார் அதெல்லாம் ஓகே தான். ஆனால் கல்யாணம் பண்ணால் மாறுவாங்கல்லன்றான். கல்யாணம் பண்ணாங்கன்னா வாழ்க்கை மாறிடும்ல. வந்தால் சரியாயிடும்ல. ஒரு பொண்ணு வந்தான்னா எல்லாம் மாறிடும்ல அப்படின்னு. அது எப்படி மாறும் அப்படின்னா, இல்லைங்க ஒருத்தரோட ஒருத்தர் இணையும் போது இந்த ஜாதகத்தோட இந்த ஜாதகம் இணையும் போது அவங்களோட வாழ்க்கை மாறணும். அது எப்படி அவன் தான் மாறுவான்னு நீங்கள் சொல்கிறீங்க? இவனால் அவங்களோட வாழ்க்கை கெட்டுப்போனால் அவங்களால இவங்க வாழ்க்கை நல்லா ஆகிடுமான்னு பார்க்குறீங்க. இவனால் அவங்க வாழ்க்கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு. இல்லை சார் அவருக்கு ஒன்றும் அவர் மாற மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னமும் பல முறை போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு போன்ற இடங்களுக்கெல்லாம் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அவருக்கு. அடுத்த 6 வருஷத்துக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலம்லாம் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப வயசாகிடுமே அப்படி இப்படின்னு வருத்தப்படுறார். இதுக்கு நடுவில் பண்ணாலும் போவீங்க. அப்புறம் நிறைய போக வேண்டியது இருக்கும். ஒரு பக்கம் இவர் பிரச்சனைக்கு, இன்னொரு பக்கம் பெண்ணு கொடுத்தவங்க வீட்டில் இருந்து பாதிப்பு. அதனால் அவங்களுக்கு வந்து கேஸு கோர்ட்டுன்னு போவாங்க. அது இது எல்லாம் அலைய வேண்டியிருக்கும். குடும்ப கௌரவம் எல்லாம் கெட்டு போயிடும். எல்லாமே மோசமாக போயிடும். பார்த்துக்குங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் உங்கள் வீட்டு பெண்ணுக்கு அமைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. தவறாக பயந்து கேட்குறாங்க. தனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை, தான் குடும்பத்துக்கு வரப்போகிற பையன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் பையன் வீட்டிலேருந்து இன்னுமே ஒன்று கூட கேட்கலங்க. ஒரு பையன் கூட இந்த பொண்ணு பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு ஒன்றும் கூட கேட்கலங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நிறைய நான் பார்க்குறேன். பப்ளிக்கில், டீ கடையில், சாதாரண டீ கடை வாசலில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சிகரெட் குடிச்சிக்கிட்டு நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப இதையே பார்க்க முடியுது பப்ளிக்கில். ஒரு சோசியலுக்கு அதாவது ஒருத்தன் கெட்டு போகிறதுங்கிறது ஏதோ தேவைக்கு கெட்டு போனால் மன்னிச்சு விட்டுறலாங்க.
ஏதாவது ஒரு தேவைக்காக கெட்டு போகிறவங்கள மன்னிச்சு விட்டலாம். மறைமுகமாக கெட்டு போகிறவங்கள கண்டிப்பாக மன்னிச்சிடலாம், விட்டுறலாம். குடும்பத்துக்கு ஒன்றும் பாதிப்பு வராது, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஊரறிய யாருக்கும் பயப்படாமல், சமூகம் அதாவது இந்த சொசைட்டிக்கு பயப்படாமல், ஆக்சுவலி பொது இடங்களில் சிகரெட் பிடிக்கிறதே அது குற்றம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டீ கடையில் ஒரு பெண் வந்து, நான் வாக்கிங் போகிறது உண்டு, நைட்டில் வாக்கிங் போகிறது உண்டு. பல இடங்களில் அந்த எங்கள் ஏரியாவில் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கடந்து போகிற இடத்துல தினமும் ஒரு ஆளாச்சும் நான் பார்க்குறேன். தினமும் ஒரு ஆளாச்சு இந்த கேகே நகர் ஏரியாவில், அசோக் நகர், கேகே நகர், இந்த மாதிரி எம்ஜிஆர் நகர், சென்னையில் இருக்கிறேன் நான். இந்த ஏரியாவில் தான் நான் வந்து வாக்கிங் போகிறது உண்டு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு போவோம். இவ்வளோ நேரம் போகிறதுல தினமும் ஒரு ஆளாச்சும் நான் பார்க்குறேன். இது இல்லாமல் வேறு சிலதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. காதல் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் சந்து பூந்தெல்லாம் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொது இடங்களில், மறைவான இடங்களில், கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல வாகனங்களை நிறுத்தி வச்ச இடத்துல இங்கெல்லாம் வந்து காதல் வேற செய்கிறாங்க. வசதியானவங்களுக்கு எங்கெங்கேயோ இடம் கிடைக்குது. ஆனால் வசதி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தெருவோர காதல் நிறைய இருக்குது. ஆக இவ்வளோ மோசமாக இருக்கிற இந்த சொசைட்டியில் எப்படி வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்குலாம், அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, யாருக்கும் கேரக்டர் சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஜாதகம் பொருத்தம், வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா, ஏன்னா ரிசல்ட் அதானே. கேரக்டர் எப்படி இருந்தாலும் அவங்க சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களான்னு ஜாதகத்தில் தெரியும். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் பாவகிரகங்களையும் வச்சு நம்ம அவங்களுக்கு இவங்க சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா அந்த ரிசல்ட்டை தான் சொல்கிற மொழி. கேரக்டர் ஒருத்தரை பற்றி சொல்கிறதில்ல. ஏன்னா பிரச்சனைகள் எதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் விலகிடுவாங்க. அளவுக்கு மீறி இருக்கும்போது தான் இந்த ஜாதகம், அதாவது லக்னம் அப்படின்னா அந்த ஜாதகர்னு பேர். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்னம் தான் ஆகணும். அதுக்கு 7ஆம் இடம் பெண்கள், அதாவது வரப்போகிற வாழ்க்கை துணை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணைக்கு 7ஆம் இடம்னு பேர். லக்னம், லக்னாதிபதி. இது பாவகிரகம் சவகாசம் இல்லாமல் இருந்தால், தொடர்பு இல்லாமல் இருந்தால், எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால், அது எப்படி சம்மந்தப்படும்? இருக்கும், சேரும், பார்க்கும், சாரம் பெறும், பரிவர்த்தனை பெறும். இந்த மாதிரியெல்லாம் சவகாசம்னு சொல்லக்கூடியது, சம்பந்தம், தொடர்புன்னு சொல்லக்கூடியது. இப்படி இல்லைன்னா எந்த அளவுக்கு இல்லையோ அந்த அளவுக்கு சுத்தம். எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மோசம். பாவகிரகங்களோட சவகாசம் இருந்தால் இது அந்த கேரக்டர், அந்த ஜாதகர். அப்போ வரப்போகிற வாழ்க்கை துணைக்கு 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி, பாவகிரக சவகாசங்கள் இதே மாதிரியான வகையில் இருக்கக்கூடாது. 7ல் பாவகிரகங்கள், அதோட பாவகிரகம் சேரக்கூடாது, அதோட பார்க்கக்கூடாது, சாரம் பெறக்கூடாது, பரிவர்த்தனை பெறக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து சுத்தமாக இருக்குது. அப்படி சேர்ந்து இருந்ததுன்னா பாதிக்குது. எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கோ அவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு பேர். ஆக இதை பார்த்து சொல்ல முடியும். ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா, ஒருத்தருக்கு இருக்கும் பவித்திரமாக இருக்கும் ஒரு ஆளுக்கு வரப்போகிறவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல், லக்னம் வந்து பவித்திரமாக இருக்கும், 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கோம்னாக்கா இவங்களோட தலையெழுத்தை அப்படி தான் அமையும்னு அர்த்தம். இவங்களோட தலையெழுத்தை, இப்போ ஒரு லக்னம் இருக்குது, கன்னி லக்னம் இருக்குது, லக்னத்தில் சுபகிரகங்களாக இருக்குது, அதுக்கு 7ஆம் இடம் மீனம், மீனத்தில் பாவகிரகங்கள் சவகாசத்தோடு இருக்குது, 2 பாவகிரகங்கள் இருக்குது. 7ஆம் தேதி குரு பகவானும் வேறு எங்கேயோ இருந்து பாவகிரகத்தோடு இருப்பார். அப்படின்னாக்கா இவங்க தலையெழுத்து என்னவாக இருக்குது? இவங்க ரொம்பவும் பவித்திரமானவங்களாகவும், 7ஆம் இடம்னா வரப்போகிற வாழ்க்கை துணை மிகவும் மோசமானதாகவும் இருக்குன்னு தலையெழுத்தாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். அதை என்ன பண்ண போகிறோம்? நம்ம வரப்போகிறவன் கெட்டவன்லாம் சொல்கிற வேலை இல்லை நமக்கு. ஆனால் என்ன சொல்ல போகிறோம்? இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை சரியாக இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிற வேலை தான் நமக்கு. இதுதான். அது ஜோசியர்களுக்கு தெரியும். ஆனால் பவித்திரமான ஜாதகங்களுக்கு மட்டும்தான் இந்த பையன் மோசமான பையன் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும். இவங்களோட தலையெழுத்தில் மோசங்கள் இருந்ததுன்னா, வரப்போகிற மோசமானவன் தான் வருவான்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்படியே பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்?
அதனால் தோஷங்கள்லாம் சொல்லி இவங்களுக்கு இவ்வளோ பாவகிரக தோஷங்கள் இருக்குது, அதனால் வாழ்க்கை துணை சரியாக அமையாது அப்படிங்கிற வகையில் தான் சொல்லி சொல்லி நம்ம நிறுத்துகிறோம். இதுதான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் இதுதான். அதனால் முதல்ல நம்மளோட ஜாதகம், நம்ம பிள்ளைகளோட ஜாதகம் பவித்திரமாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட பிள்ளைகள் நல்ல பசங்களாகவே நம்புகிறாங்க, நல்ல பிள்ளைகளாகவே நம்புகிறாங்க. நம்ம நல்லா தான் வளர்த்துருக்குறோன்னு நம்புகிறாங்க. அது இன்னும் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் இருக்குது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையில், அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு. அந்த பாட்டில் நமக்கு அவ்வளோ ஒன்றும் உடன்பாடு இல்லை. ஏதாவது ஒரு பையன் தண்ணி அடிச்சிட்டு வரான், ஏதாவது ஒரு பையன் பீடி சிகரெட் பிடிக்கிறான், ஏதாவது ஒரு பையன் போதாவஸ்தையில் சிக்கி இருக்கிறான் அப்படின்னா, இந்த காலம் போத காலமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு யாராவது அம்மா அப்பா நீ போய் படிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்ப போகிறாங்களா? அடித்து பழகிட்டு வருவாங்க. என்ன ஒன்று, அம்மா அப்பா சொல்லாமல் இருக்கலாம். இது தவறான பழக்கம்னு வரத்துக்கு முன்னாடியே காக்கணும். வருமுன் காப்பது தான் சிறப்பு. இந்த பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு. இந்த பழக்கம் நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை, உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை, வரப்புற வாழ்க்கை நல்லதில்லைன்னு இருக்கணும். ஆனால் பழகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்தில் யார் தான் பண்ணலை அப்படின்வாங்க. இப்போ அப்படியே போயிட்டு பெண்கள் பக்கம் வந்துடுச்சு. நான் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆளாச்சு. அதிலும் பர்டிகுலராக சிட்டியில் இருக்கிறவங்க, எந்த சிட்டியாக இருந்தாலும் சிட்டியில் இருக்கிறவங்க பெண்கள் பீடி சிகரெட்டு பிடிக்கிறத பார்க்குறது உண்டு. பொது இடங்களில் மது அருந்தி தான் பார்க்கல, ஆனால் பீடி சிகரெட் பிடிக்கிறத பார்க்குறது சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்குறீங்க. ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான். சோசியல் மீடியாவே நீங்கள் அதெல்லாம் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு. அவங்கள பெற்றவங்களும் சொல்லி கொடுத்தெல்லாம் ஒன்றும் வளர்க்கலை. நீ இதெல்லாம் கற்றுக்கோன்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்கு போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இதுங்களாவே கற்றுக்குதுங்க. கூடா நட்பு கேடாய் முறிகிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு மூல காரணம் என்னமோ அம்மா அப்பாவாக இருக்கலாம். அதை விட முக்கியமான காரணம் மட்டும் அம்மா அப்பாவோட அறியாமை மற்றும் சூழ்நிலைகள் இதெல்லாம் காரணமாக இருக்கிறது. நீங்கள் அம்மா அப்பா வளர்ப்பாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்மளோட ஜாதகத்தில் அது தெரிஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு பெற்றவங்களும் தன்னோட குழந்தைங்களோட ஜாதகம் எப்படி இருக்குதுன்ட்டு, சுத்தமாக இருக்குதா, மோசமாக இருக்குதா, யாராவது நாளைக்கு ஏதாவது பழகிடுவாங்களா, நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கம் பழகிடுமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 16 வயசுலேருந்து அதோட தவறெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி பசங்களோட சேராத, இது நல்லது இல்லை அப்படின்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒன்ஸ் பழகிட்டா அடிக்ட் ஆகிடுவாங்க, விட முடியாது. ஆரம்பத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபேஷனாக இருக்கும், துணிச்சலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், இந்த மாதிரி தொடுவாங்க. தொட்டதுக்கப்புறமா என்ன ஆகும், அது ஒரு சோசியல் ட்ரிங்கர், சோசியல் ஸ்மோக்கர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஹேபிட் ஆகிடும், அதுக்கப்புறம் அடிக்ட் ஆகிடும். அதனால் ஆரம்பத்திலே தொடாமல் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகங்களை, உங்களோட பிள்ளைங்களோட ஜாதகங்களை. எல்லாத்துக்கும் முன்னாடி நாமளே சுத்தமாக இருக்கணுங்க, பெற்றவங்களே சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அருகதையே இல்லைங்க. ஒரு அப்பா பீடி சிகரெட் பிடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாருன்னா அவர் எப்படிங்க தன்னோட பிள்ளைய இதெல்லாம் செய்யாதரன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீ உன் வேலையை பாரியான்னு சொல்லுவார், நீ சுத்தமாக இருயான்னு சொல்லுவார். பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லையா? அதனால் பெற்றோர்கள் சுத்தமாக இருக்கணும், தன்னோட பிள்ளைகளை சுத்தமாக வளர்க்கணும். ஒருவேளை நீங்களும் சுத்தமாக இருந்து உங்கள் பிள்ளைகளும் சுத்தமாக இருந்தால் உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. நமக்கு வரப்போகிற மாப்பிள்ளை, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமகள் மற்றும் மருமகன் சுத்தமானவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஜாதகத்தில் சுத்தத்தை எதிர்பார்த்து சுத்தமான வரனை அமைக்கிறதுக்கு அல்லது வதுவை அமைக்கிறது, வதுன்னா பெண்ணு, வரன்னா ஆண், சுத்தமான வரனோ வதுவோ அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்கள் ஜாதகங்களே மோசமாக வச்சுக்கிட்டு, உங்களோட பிள்ளைகளே மோசமானவர்களாக வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு சுத்தமான ஒரு ஆளை தேடுறது அநியாயம். அந்த குடும்பத்துக்கு செய்கிற பாவம் அது. நன்றி, வணக்கம்.